இருந்து பலன் பெறுவே. கழுகை போல பரப்பே, காகத்தின் வம்சம் நான் அல்ல, சிங்கத்தின் குட்டி நானே. நல்ல மகிமையாம் காத்திருந்து பலன் பெறுவேனோ. கழுகை போல பரப்பே, காகத்தின் வம்சம் நான் நல்ல அழுத்தி அழுத்தி ஆமென். சிங்கத்தின் குட்டி நானே. நல்ல 2 கரங்களை பரலோகத்திற்கு. எனக்கு எல்லாமே எல்லாம் நீதானே. நான் நேற்றைய தினத்துல கூட ஒரு மெசேஜ் நான் படித்தேன். என் மொபைலுக்கு வந்த ஒரு சின்ன ஒரு மெசேஜ். ஒரு தேசத்துல வயதானவர்களை, வயது முடிந்தவர்களை அவங்க பிள்ளைகள் அந்த ஊரினுடைய உச்சியான பெரிய மலையின் மேல் சுமந்து கொண்டு போய் வைத்து விட்டு அவங்க அப்படியே கடந்து வந்துடுவாங்களாம். அந்த வயதானவர்கள் அதே இடத்துல இருந்து பசியினால வாடி அப்படியே இருந்து அவங்க அப்படியே மரித்து போவார்களாம். அதே போல ஒரு நாள் ஒரு மகன் தன்னுடைய வயதான தாயாரை சுமந்து கொண்டு வீட்டிலிருந்து புறப்பட்டானா. தன் தோளின் மீது சுமந்து கொண்டு அந்த உயரமான மலையின் மீது அவன் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி போய்கொண்டே இருந்தானா. போகும் பொழுது அந்த மகன் கீழே பார்க்கும் பொழுது அவங்க தாயார் மேலே இருக்கிற ஒவ்வொரு மரங்கள், அவங்க கையில் என்னென்ன மரங்கள் எல்லாம் எடுக்குதோ அந்த கிளைகளை எல்லாம் பீத்து பீத்து தரையில் போட்டுக்கொண்டே போனாங்களாம். அந்த மகன் அதை பார்த்துட்டு, அம்மா என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த தாயார் சொன்னாங்களாம், மகனே, என்னை நீ விட்டுட்டு நீ தனியாக வருவ, வழி தெரியாம நீ உன் வீட்டுக்கு எங்கேயும் போயிடக்கூடாது, இந்த பார்த்தன்னா நீ சரியா நீ போவன்னு சொல்லி அந்த தாயார் அன்போடு சொல்லும் பொழுது மகனுடைய உள்ளம் உடைஞ்சுதான். இப்ப ஏற்பட்ட என்னுடைய தாயவா நான் தனியாய் விட்டு விட்டு செல்வதற்கு வந்தேன் என்று சொல்லி மறுபடியும் தன் தாயை சுமந்து கொண்டு அவன் புறப்பட்டு போனானா. ஆமே, உலகத்தின் தாய் பெற்றெடுத்த அன்பே இப்படி இருக்குன்னா உனக்காக ஆமென் தன் ரத்தத்தை கொடுத்து, தன் உயிரை கொடுத்து, தன் ஜீவனையை கொடுத்த நேசுவின் அன்பு எவ்வளவு பெரியது, என் அப்பாவின் அன்பு எவ்வளவு பெரியது. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இது கடமைக்கான ஒரு ஆராதனை இருக்கவே கூடாது. ஒருவேளை இங்க ஒரு 50 பேர் இருக்கலாம், ஒருவேளை இன்னைக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் நமக்கு சரியில்லாமல் போகலாம், ஒருவேளை இன்னைக்கு நம்முடைய எல்லா காரியங்களும் தடுமாறி போகலாம், எனக்கு தெரியாது. ஆனாலும் இது பாடல் ஆராதனைக்காகவோ இன்னைக்கு இப்படி பாடுறோம் அப்படி பாடுறோம் இன்னைக்கு இந்த மாதிரி வாக்குத்தத்த மெசேஜ் சொல்லி மற்ற எந்த காரியத்தையும் உன் நினைவில் கொண்டு வந்து ஆராதனையின் மகிமையை நீ இழந்து போகவே கூடாது, இழந்து போகவே கூடாது. இது மனுஷனுக்குரிய ஆராதனை அல்ல, இது உன்னை வேரூன்ற பண்ணத்தக்கதான ஒரு ஆராதனை. இது நீ முழுக்க முழுக்க இது நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும். நீ கீழே இருக்கிறவங்க ஆனாலும் சரி, ஸ்டேஜில் நிற்கிற நான் ஆனாலும், இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கிற தம்பி ஆனாலும், சிஸ்டத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஆனாலும், இதில் இருக்கிற ஒவ்வொரு பேருமே வேரூன்றி வளர்ந்து கனி கொடுத்து காய் காய்த்து வளருகிற பிள்ளைகளை மாறணும். நல்ல கரங்களை தட்டி இப்படியா இன்னும் 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 ஆமென் ஆமென் ஆமென். எல்லாம் எல்லாம் இயேசுவே சேர்ந்து பாடலாமாம். இயேசுவே எனக்கெல்லாம் நீதானே. இன்னும் ஒரு முறை பாடலாமாம். இயேசுவே தம்பி மாதிரிலாம் பாடலாமா? சொல்லுங்க. இயேசுவே எனது
கர்த்தரை மகிமைப்படுத்தி அவரை ஆராதிக்க எத்தனை பேர் ஆயத்தம்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆயத்தமான்னு கேளுங்க. ஆராதனையில கலந்து கொள்ள ஆயத்தமான்னு கேளுங்க. இன்னைக்கு ஒரு ஆமென் நல்லா செய்து பாட போகிறோம். ஆமென். ஆராதனை கலந்து கொள்வேன். என்ன செய்து ஓகே. ஆராதனை கலந்து கொள்வேன், அபிஷேகத்தால் நிறைந்திடுவேன். பாடலாமா? ஆராதனை கலந்து கொள்வேன், அபிஷேகத்தால் நிறைந்திடுவேன். உம்மை துதித்து துதித்து தினம் பாடி பாடி தினம் எல்லாம் போய் சொல்ற பாரு. உண்மையாவா? பாருங்க அப்பாவை கூப்பிடுங்களேன். பாருங்க சொல்லு, வயல்வெளிக்கே போவோம், அங்கே என்னை சத்தி உச்சிதங்களை உமக்கு கனியாய் கொடுப்பேன். கேட்கலையே, எனக்கு கேட்கலையே. அவன் கூப்பிட பாருங்க வயல்வெளிக்கு பாருங்க. அவன் பாடலாமா? நேசத்தால் சுகமானே, பாசத்தால் நெகிழ்ந்து போனே. உண்மையா உண்மையாம். நேசத்தால் சுகமானே, பாசத்தால் நெகிழ்ந்து போனே. உங்க அன்பு கடலிலே தினமும் மூழ்கியே நீ ஆயத்தமா அவருடைய மகிமைக்குள் மூழ்வதற்கு? அப்பாவை கரப்பிடித்து பாருங்க சேர்ந்து ஹல்லேலூயா. ஆமாம். எத்தனை நல்ல ஒரு 30% எனர்ஜி வந்திருக்குது. ஹல்லேலூயா. வாருங்க என்னேசன்னு சொல்லி ஆண்டவர் அழகாக கூப்பிட்டா எல்லாம் அப்படியே ஊன்னு பாடிட்டு இருக்கீங்க. எல்லாம் பக்கத்தில் கையை பிடிங்க பார்ப்போம். ஆமென். ஒரு இழுங்கலாம் இப்படி பிடிங்களேன், ஒரு இழுங்க. ஆராதனைக்குள்ள இன்னும் வா, ஏன் உனக்கு வெக்கன்னு சொல்லி கேளு. எதுக்கு வெக்கப்படுற? இப்பதான் ஆரம்பிச்சிருக்குது, இன்னும் பாருங்க ஆராதனை என்னெல்லாம் உங்களை விட்டு உருட்டி பெரட்ட பண்ண போறேன்னு சொல்லி. ஹல்லேலூயா. ரெடியா? பண்ணலாமா? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்ம சிலவங்கிட்ட பேசிக்கிட்டே இருப்போம், அவங்க ஏதோ ஒரு ஞாபகத்தில் இருப்பாங்க. அப்போ முன்னாடி கை காட்டினாலும் பிரம்ம பிடிச்சுவேன். அந்த மாதிரி இந்த ஏரியாவில் இருக்கிற இந்த வண்டுங்கள்லாம் இருக்கு பாருங்க, கையெல்லாம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். எல்லாம் லெஃப்ட் நீட்டுங்க பார்ப்போம். உங்களுக்குலாம் ரைட்டா எந்த வசதியாக அந்த கையை நீட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். 2 ஸ்டெப்பு தான். ஆமென். வாருங்க என்னேசன்னு சொல்லி நீட்டுது. வாருங்க என்னேச பண்ணுங்க பாப்பா. பண்ணிடலாமா? ரெடியா? ஓ சரி. ஆமென். அப்பதான் ஆண்டவர் வருவார். நீ ஆசையா கூப்பிட்டானா அப்பா வருவார். சும்மா அப்பா அப்பா அப்பாலாம் வரமாட்டார். ஆமென். ஓகே எல்லாம் பாருங்க ஐயா என்னே சரி கூட வயல் ஒரு முறை கூட பாருங்க என்னே அப்படி இல்லைங்கய்யா வயல் வேலைக்கு அங்கே என்னே சத்தி கத்தர் உன்னை அப்படி கனியா பார்த்து எடுக்கணும். மகிமை மகிமை வயல் வேலைக்கு போ
தட்டி மணவாளனை பிரியப்படுத்துவோமே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வலது கையில ஒரு ஹல்லேலூயா, இடது கையில ஒரு ஹல்லேலூயா. ரெண்டு கையை நல்லா உயர்த்தி ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த சரீரம் எல்லாம் ஆண்டவருக்குரியது. எத்தனை பேர் அதை உணர்றீங்க? பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு எத்தனை பேர் கை இல்லாம இந்த அரை கையை வச்சு கை தட்டி பாடிட்டு இருக்கான்னு தெரியுமா? எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்கன்னு தெரியல. சில இடத்துலலாம் பார்த்தா கை இருக்காது, இந்த மட்டும் தான் இருக்கும். அதை வச்சு தட்டி ஆராதிக்கிறாங்க. கண் பார்வை இல்லாதவன் பாடலை கேட்டு அதை மனசுல பதிய வச்சுட்டு நீ பாடுற எத்தனை பேர் இருக்கிறான். ஆனா இன்னைக்கு உன்னை விட அழகு வேற எவனும் கிடையாது. இப்ப பார கை தட்ட. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லு, உன்னை விட அழகு எவனும் எவளும் கிடையாதுன்னு சொல்லு. சும்மா சொல்லு. பிரைஸ்ல பெலிசபா சொல்லு, உன்னை விட அழகு வேறையா, வெக்கத்தை பாரு. ஹல்லேலூயா. ஆமென். நான் உண்மைதாங்க, நம்மளை விட அழகு அப்படி சொல்லி சொல்லி பாருங்களேன். நட்டுட்டு இருக்கிற முடியலாம் அப்படி ஸ்டைலாக வர ஆரம்பிக்கும். ஒரு மாதிரி இருக்கிற முகம்லாம் அப்படி அழக ஆரம்பிக்கிறோம். பிரைஸ்ல ஆமென். நம்ம இந்த சரீரத்தில் நம்ம ஆண்டவருக்காக என்ன பண்ணணும்? ஆராதனை செய்யும் பொழுது அப்படி கர்த்தரை நல்லா அப்படி நான் அதை தான் உணர்ந்து கொண்டு இப்போ வருகிற நாட்கள் அதை தான் நான் பார்க்குறேன். நல்ல கர்த்தரை சும்மா அப்படி பண்ணுறத விட நல்லா கூலிங் எடுத்து ஆடி அசைஞ்சு அப்படி ஆராதிக்கும் பொழுது நிச்சயமாகவே அது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கு. எத்தனை அதை உணர்கிறீங்க? அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நிச்சயம் பெரியவர். இன்னும் அநேக ஜனங்களை கர்த்தர் இப்படியாக கர்த்தர் மகிமை நடத்த எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இன்னொரு பாடலை கூட பாடி கர்த்தரை துதிக்க போகிறோம். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே என் ஆண்டவர் சொல்ல போகிறோம். என் ஆண்டவர் வள்ளியூருக்கு வந்தார் ஐயா. என் ஆண்டவர் கள்ளிக்குளத்துக்கு வந்தார் ஐயா. ஆமென். அப்போ பாஸ்டர் மாவடியெல்லாம் மறந்துடுவீங்களா? பாஸ்டர் அப்போ திருக்குறுங்குடியெல்லாம் மறந்துடுவீங்களா? என் ஆண்டவர் நீ கால் மிதித்துக்கிற அனைத்து பகுதிக்கும் என் ஆண்டவர் இறங்கி வந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. ரெடியா? பாடலாமா? நல்ல மாத்தி மாத்தி கை தட்டணும். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்க சிலுவையை சுமந்தாரையா. இன்னும் ஒரு முறை கூட. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. என்னை மனிதனை மீட்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம். ரெடியா? எந்தன்னே சொல்ல, எந்தன்னே எந்தன்னே சுவே, எந்தன்னே சுவே. தங்கத்தை கேட்கல, வைரத்தை கேட்கல, உள்ளத்தை எல்லாம் 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 சேர்ந்து ஆமென். ஆஸ்திய கேட்கல, அந்தஸ்த கேட்கல, உள்ளத்தை நல்ல நல்ல உற்சாகத்தோட. தங்கத்தை கேட்கல, வைரத்தை கேட்கல, உள்ளத்தை. உண்மைதானங்க? என்ன பாருங்க, கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. எல்லாம் எல்லாம் நான் தேடி போகவில்லை, என்ன தேடி. ரெடியா? எந்தன்னே சுவே, எந்த இயேசுவே. ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து ஆமென்.
ஹல்லேலூயா. நீங்கெல்லாம் ஆலயத்துடைய பூக்கள். கைத்தட்ட மாட்டேங்கிறிய? ஆமென். இது ஒரு தோட்டம். தோட்டத்துல பூவே இல்லாம வெறும் கிளை மட்டும் இலை மட்டும் இருந்துச்சுன்னா அழகு கிடையாது. நம்மெல்லாம் பூக்கள். ஹல்லேலூயா. அப்ப நாங்களாம் யார் பாஸ்டர்ன்றீங்களா? நீங்க தாண்டா வேலி. நல்ல கரங்களை தட்டி கத்த மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. ஆமென். தாத்தா பாட்டி தான் ஏதேனுக்குள்ள ஒருத்தனை விட்டுட்டாங்க. ஆனா இந்த ஏதேனுக்குள்ள ஒன்னையும் விடக்கூடாது. ஆமென். அதுக்காக தான் ஒன்னையும் என்னையும் கர்த்தர் இங்கே கொண்டு வந்து வச்சிருக்கிற. எத்தனை பேருக்கு புரியுது? பிரைஸ் தி லார்ட். நல்லா சேர்ந்து பாட போகிறோம். எந்த இயேசுவே. எல்லாம் கரங்களை உயர்த்தி ரெடியா பாட போறோம். ஆமென். ஓகே. மறுபடியும் பாடலாமா? கரம் பிடித்து நடத்திடுவா கண்மணி போல். ஆமென். கரம் பிடித்து நடத்திடுவா கண்மலை மேல. கண்மலை மேல் இன்னொரு முறையா? ஓகே, பண்ணிடுவோம். சத்தம் போடுறவங்க சத்தம் போடு. ஓ ஹல்லேலூயா. இப்படி ஆராதிச்சு பாருங்களேன். வீட்டுக்கு போய் உங்க முகத்தை கண்ணாடியில பாருங்க. கொஞ்சம் இளம வந்த மாதிரி இருக்கும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். உண்மையா நம்ம ஆண்டவர் மாதிரி வேற யாரும் வர முடியாது. நம்ம கொடுக்கப்பட்ட கடவுள் மாதிரி வேற எதுக்குமே வர முடியாதுங்க. என்னால முடியலப்பான்னு சொல்றியா? என்னால முடியலப்பான்னு சொல்றியா? உன்னை சுமந்து கொண்டு போய் விடுறதுக்கு என் அப்பா ஆயத்தமா இருக்கிறார். போத ஆண்டவரே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளுன்னு சொல்றியா? உன்னை கொண்டு செய்யறது இன்னும் அநேகம் இருக்குடா. அவர் உனக்காக அப்பத்தை சுமந்து வர்றது கூட ஸ்டேட்டஸ் பார்க்கவே மாட்டாரு ஆண்டவர். ஆமென். போயும் இவனுக்கா போய் நம்ம அதை கொடுக்கணும் இதை கொடுக்கணும், நம்மளை எங்க ஒழுங்கா தேடுறான், நம்மளை எங்க ஒழுங்கா தேடி வரான்னு சொல்லி கர்த்தர் பாப்பார்னா நீங்க இருக்கிறீங்களோ இல்லையோ, நான் இருந்திருக்கவே மாட்டேன். ஆமென். ஆண்டவரை தேவைக்காக தேடுறோமா தான். நான் அப்படிதான் இருந்துச்சு. தேவைக்காக தேடிக்கிட்டு ஊழியத்துக்கு போறது, ஆண்டவரே பயன்படுத்திருங்க. அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் அப்படியே சுத்திக்கிட்டு கர்த்தர் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். அதுக்கும் என்னை தேடும் பொழுதும் இருக்கிற வித்தியாசத்தை. ஹல்லேலூயா. ஆனாலும் அப்போ கூட வெட்கப்படுத்தவே இல்லை என்ன. அப்போ கூட ஆண்டவர் என்னை தலைகுனிய வைக்கவே இல்லை. ஊழியன்னா என்னன்னு தெரியாம இருக்கும்போது கூட, பிரசங்கன்னா என்னன்னு தெரியாது, பாடல் ஆராதனைனா என்னன்னு தெரியாது, அப்போ கூட எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. கர்த்தர் என்னை முதன்னு கூட சொல்ல முடியாது, அதுக்கு அடுத்தது அப்படி பண்ணுகிற இடத்துல கூட கர்த்தர் என்ன அவ்வளவா மகிமையா எடுத்து அலங்கரிச்சாரு. ஹல்லேலூயா. அதற்கு ஒண்ணே ஒண்ணுதாங்க, நீங்களும் நானும் நினைக்கிற இந்த நினைவுக்குள்ள என் ஆண்டவர் வைக்கவே முடியாது. அவர் இதற்கும் அப்பாற்பட்டவர்.
பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை சந்தோஷமா கர்த்தரை துதிக்க போறீங்க? எத்தனை சொல்றீங்க அவர் என்னுடைய இயேசுன்னு எத்தனை சொல்ல போறீங்க? ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை துதிக்க போகிறோம். எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்கணும். குண்டா இருக்கிறவன் சரி, ஒல்லியா இருக்கிறவன் சரி, ஆமா வியாதி வந்தவனும் சரி, சுகமா இருக்கிறவனும் சரி, எல்லாம் கர்த்தரை என்ன பண்ணணும்? ஆராதிக்கணும். எத்தனை பேர் அப்படி ஆயத்தமா இருக்கிறீங்க? ஏன்னா என் ஆண்டவர் உருவத்தையும் பார்க்க மாட்டாரு, தோற்றத்தையும் பார்க்க மாட்டாரு, உள்ளத்தை மட்டும்தான் என் அப்பா பார்ப்பாரு. ஆமென். ஆண்டவர் மாதிரி கணக்கிட்டு பார்க்கிறவர் வேற யாரும் கிடையாது. உன் கண்ணீரெல்லாம் அவருடைய துருத்தில இருக்குதுன்னா அவர் எப்படி எண்ணி வச்சிருக்கிறாரு. உன்னுடைய முடிகளெல்லாம் அவருடைய அனுமதி இல்லாமல் கீழே விழாதுன்னா அவருடைய அனுமதி இல்லாம இந்த செவுரு கூட கீழே விழுந்திருக்காது. எத்தனை பேர் புரியுது? ஆமென். நான் அதை தான் விசுவாசிக்கிறேன். அவர் அனுமதி இல்லாம ஒரு முடி கூட கீழே விழுந்து போகாதுன்னா அவருடைய அனுமதி இல்லாம வேற எதுவுமே, ஒரு காற்று கூட அடிக்காது, மழை கூட வரலையா, அவர் அனுமதிக்காக காத்து கொண்டு இருக்கிறது. நம்ம நினைக்கிறோம் மழையை காற்று தடுத்து கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லி. வேதம் சொல்லுகிறது காற்றை தன் பண்டக சாலையிலிருந்து கர்த்தர் அனுப்புகிறாரா. அல்லேலூயா. எல்லாம் அவருடைய அவர் கைக்குள்ளதான் இருக்குது. ஆனா கர்த்தர் என்னமோ வச்செல்லாம் லாக் பண்ணி வச்சுட்டு இருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நமக்கு மனம் இறங்கணும். கர்த்தர் நமக்காக அடைக்கப்பட்ட வாசலெல்லாம் திறக்கிற ஒரு விசேஷித்த மாதமா இது இருக்கணும். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பிப்போமே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். பாடலாமா? உருவத்தை பார்க்கல, தோற்றத்தை பார்க்கல, ஓ அன்பைத்தான் பார்க்கிறாரு. நீ கொடுத்ததெல்லாம் கர்த்தர் பார்க்க மாட்டாரு, நீ என்னென்ன இழந்து போனது அதெல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டார். ஆனா கர்த்தர் உன்னுடைய அன்பை பார்த்து எல்லாவற்றையும் சேர்த்து அவர் தர போதுமானவராரு. பாடலாமா? ஹல்லேலூயா. ஆமென். எல்லாம் கை வச்சுக்க. உருவம் நல்ல குண்டா இருக்கிறவங்கலாம், ஆமென், நம்ம தம்பி மாதிரி என்ன மாதிரி ஒல்லி பாடலாமா? உருவத்தை பார்க்கல, தோற்றத்தை பார்க்கல, உன்னத்தை பார்த்தாரையா. கொடுத்ததை பார்க்கல, இழந்ததை பார்க்கல, அன்பத்தை கேட்டாரையா. நான் ஏறி இறங்கி சண்டமா ஐயோ இப்படியா பாடுறது? யார் கை தட்டக்கூடாது. மறுபடியுமாக நான் ஏறி இறங்கி வந்தாரையா. எந்த ஆமென். யஸ் மகிமை. உன் கண்கள் இனி வருகிற நாட்கள் அது பார்க்க போகுது. ஆமென். அன்பு தாய்மார்கள் கேட்டுக்கொள்ளுங்க. உன்னால போக முடியாத எல்லைகளுக்கு, உன்னால பயணம் செய்ய முடியாத எல்லாம் பெரிய பெரிய இடங்களுக்கு உன் பிள்ளைங்க போறாங்க. ஆமென். எஸ் ஹல்லேலூயா. நம்ம வேணா டவுன் பஸ்ஸு, இப்போ இந்த ஏர் பஸ்ஸு, இன்னும் என்னென்ன பஸ்ஸில் தான் ஏறி இருப்போம். ஆனால் உன் பிள்ளைங்களாம் போகிறாங்க பாரு. ஆமென். கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்க போறாரு. பண்ணுவாரா பண்ண மாட்டாரா? ஆமென். கர்த்தர் பெரியவர். இன்னைக்கு நாங்கள் இங்கே இருக்கிறோன்னா பெற்றோருடைய தியாகம், ஆண்டருடைய அன்பு, அதே போல் இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொரு பெற்றோருடைய பிள்ளைங்கள்லாம் நீங்களாம் பாக்கியவான்கள்டா. ஆமென். ஹல்லேலூயா. உன் பெத்தவங்க வடிச்ச கண்ணீரும் ரத்தமும் எல்லாம் நம்மளுடைய ஆசீர்வாதமாய் மாறப்போகுது. அதனால ஒரு நாள் உன் பெத்தவங்களை கனவீனப்படுத்திடாதீங்க. ஆமென். ஆமென். உன் பெத்தவங்களை கனப்படுத்த தான் உன் பெற்றோர்களுக்கு நீ மரியாதை. ஊர்ல இருக்கிறவனுக்கு வாங்க போங்கன்னு பேசுறியோ இல்லையோ, உன் பெத்தவங்களை மரியாதையா கூப்பிட்டு உன் பெத்தவங்களுக்கு நீ கீழ்ப்படி ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் உன் எல்லையை கொஞ்சமா விரிவாக்க ஆரம்பிப்பாரு. அல்லேலூயா. நம்ம சபையில் இருக்கிற வாலிப தம்பி தங்கச்சி மாதிரி நல்லா புரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் நம்ம கொடுத்துருக்க பெற்றோர்கள் இனி வரவே மாட்டாங்க.
அவ்வளவு தூரத்துக்கு ஞானம் இல்லாதவங்க தான். ஆனா கர்த்தர் ஆச்சரியமாய் நடத்தி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. பாவத்திலே அடிமையா இருக்கிறியா, உன்னைத்தான் ஊழியக்காரனா மாத்த போறாரு. சினிமாவுக்கும் உலக அவன் இவ எவளுக்கோ அடிமையாய் பட்டு தீமையான காரியத்துக்கு இருக்கிறியா, உன்னை ஒரு நாள் பாரு பரிசுத்தத்தின் பாத்திரமா உன்னை எடுத்து பயன்படுத்த போறாரு. ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவரை பிடிச்சாலே போதும், உன்னை முற்றிலும் அவர் மாற்ற அவர் வெறும் ஆயத்தமா இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்த ஆரம்பிப்போமே. போலே 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 இஸ்ரவேலே மேலே 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 கிருபையா இது சத்தமா போலே போலே ஆமே போலே எல்லாம் சேர்ந்து மேலே 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 கிருபையாலே போலே 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 யஸ் மகிமை ரிகா பா 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 பா. நல்ல அந்நிய பாஷையில பேசி கரங்களை தட்டி ஒரு அலங்கை இடிக்கப்படுவதை நான் பார்க்கிறேன். எல்லா எரிகோ மதில்கள் தாகோனின் சிலைகள் இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தை தகர்க்கப்படுவதாக. பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தினால் உன்னை அவமானப்படுத்தின தாகோன், உன்னை நசுக்கி கொண்டிருந்த தாகோன், உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருந்த தாகோனினுடைய எல்லா சிலைகளையும் கர்த்தர் ஒவ்வொன்றாய் உடை தெரிகிறதை நாவில பார்க்கிறேன். யாஸ் மகிமை. அநேகர் விடுதலை ஆகிறத எல்லா கண்களை மூடுங்க. தயவு செஞ்சு கண்களை மூடு. உன் கண்கள் மூட பாடட்டுமே. கூப்பிடு நான் நிப்பாட்டினால் விட்டுறா. ஓ ரிசீவ் பெற்றுக்கோ in the name of Jesus. yes மகிமை. உன் மீது அப்பாவின் மகிமை இறங்குகிறது. ஓ எலிசாவின் மீது விழுந்த சால்வை உன் மீது இறங்கி கொண்டு இருக்கிறது. ஓ கர்த்தர் சொல்லுகிறார், முன்மாறி பின்மாறி அல்ல, மகிமையான ஆசீர்வாதத்தை நான் ஊற்றுகிறேன். இந்த மாதம் ஒரு விசேஷித்த மாதமாக, இந்த மாதம் நீ உணராத அளவுக்கு ஒரு விசேஷித்த மாதமாக கர்த்தர் உனக்காக பலவான்களை துரத்தி உன்னை பலவானா மாற்ற போறேன். உன்னவர் பலவானா மாற்ற போறாரு. இதுவரைக்கும் உன்னை ஆளுகை செய்து கொண்டிருந்த எல்லாவித சாபங்கள் கஷ்டங்கள் அனைத்தையும் கர்த்தர் மாற்ற போற. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? உன் துக்கம் எல்லாம் சந்தோஷமா மாறும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உன் கண்ணீர் எல்லாம் மாற போகிறது. ஆனா கர்த்தர் இன்றைக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை உன் மத்தியில் அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ரிசீவ் பெற்றுக்கொள். மார்த்தாள் வேகமா ஓடி வருகிறார், மரியாள் வேகமா ஓடி வருகிறார். இயேசு வந்த உடனே மரியாள் பாதத்துல ஓன்னு சொல்லி உட்கார்ந்து கண்ணீர் வடித்து, நீங்க இங்க இருந்திருந்தீங்கன்னா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே என்று சொல்லி அவள் பாதத்துல உட்கார்ந்து கண்ணீர் வடிக்கும் பொழுது கர்த்தர் கல்லறையின் வாசலை திறந்தார். முடிந்து போன வாசல்கள் உனக்காக அது மறுபடியும் புதுப்பிக்கப்படுகிறத நான் பார்க்கிறேன்.